பண்ணிக்கலாம். Come Holy Spirit, fill my heart. Come Holy Spirit, set me apart. Come Holy Spirit, to you I pray. Come Holy Spirit, show me the way. Come Holy Spirit, fill my heart. Come Holy Spirit, and melt me now. Come Holy Spirit, and mold me now. Come Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing touch, warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Okay, good morning. Welcome to my channel, Arise and Shine, Nirmala. ஓகேங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, வீக்கெண்ட்லேருந்து இப்போ தான் நம்ம பிஸி டேவாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. ஓகே, இந்த வீடியோவில் நான் வாட் ஐ ஆம் கோயிங் டு ஷேர் வித் யூ இஸ் வாட் த ஃபியர் ஆஃப் காட், அதாவது இறை அச்சம், கடவுள் பயம். அப்போது இந்த இறை அச்சம், இந்த கடவுள் பயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இப்போ இந்த இறை அச்சம்னு சொல்லும்போது அது என்னத்தை குறிக்குது? ஆக்சுவலாக இட் டசன்ட் மீன் ஆக்சுவலி இந்த சைல்டு இஸ் ஃப்ரைட். இது வேறு. அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து ஒரு பாம்பை பார்த்தோ, பல்லியை பார்த்தோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்தோ பயப்படுற அந்த மாதிரி ஒரு அச்சம் பயம் இல்லை. இது வேறு மாதிரி விஷயம். இது ஆக்சுவலி இட் சிக்னிஃபைஸ் த ஃபியர் ஆஃப் காட், சிக்னிஃபைஸ் இந்த ஆவே, இந்த ரெவரன்ஸ் and great respect to the whole God's holiness and the power and authority. அதாவது கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவர். அப்போ அவர் எப்பேற்பட்ட மாட்சிமைக்குரியவர் இல்லைங்களா, பெரியவர், பரிசுத்தர், எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர். அப்படிப்பட்டவருக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம்னு சொல்லலாம். ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம்னு சொல்கிறது தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்க. ஸோ இந்த நம்மக்கிட்ட வந்து இந்த இறையச்சம், அதாவது கடவுள்கிட்ட அந்த பயம், மரியாதை கலந்த பயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது, இஃப் ஐ ஃபியர் காட், இது வந்து நம்மக்கிட்ட என்னத்தெல்லாம் கொண்டுட்டு வருதுன்னு சொல்லும்போது நமக்கிட்ட பல ஒரு மாற்றங்களையோ ஒரு பல பண்புகளையும் நமக்கிட்ட கொண்டு வந்து தரும். நம்பர் 1 என்னன்னாக்கா, இப்போ யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, அச்சம் கொண்டு வாழ்கிறாங்களோ, அவங்க வாழ்வு வந்து சீரடையும். அப்படின்னா அவங்க வந்து கடவுளுக்கு எப்போவுமே கீழ்ப்படிவாங்க. இப்போ கடவுள் பயம் இருக்கிறவங்களோ, கடவுள் வந்து நமக்கு என்னென்ன கட்டளைகள் நியமங்கள் கொடுத்துருக்காரோ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிவோம். அப்போ நம்ம கீழ்ப்படுகிறோம். அவரை திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறோம், அவரை கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படுகிறோம். நம்ம அவருடைய திட்டங்களுக்கு, அவரை திருவிழத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன வருது? தாழ்ச்சியும் வருது, கீழ்ப்படிதலும் வருது. அதுக்கப்புறம் என்னத்தை கொண்டுட்டு வரனா, நமக்கு அருள், நம்ம வாழ்க்கையில், நம்ம உள்ளத்தில், நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பம் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து அந்த இறை அச்சம், கடவுள் பயம் நாம் பாவம் செய்வதை தடுத்து விடுகிறது. அதாவது நம்ம பாவம் செய்கிறத வந்து இந்த இறை அச்சமானது தடுத்து விடுகிறது. அப்படின்னா என்ன, நம்ம எப்போவுமே கடவுளுடைய பராமரிப்பில், அவர் பாதுகாப்பில், அவரது பேரன்புக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ்வோம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த
பைபிளில் இந்த இறையச்சத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த ப்ரோவர்ப், த புக் ஆஃப் ப்ரோவர்ப் சாப்டர் 28 verse 14 இதில் என்ன சொல்லுதுன்னாக்கா, blessed is the one who fears the Lord always, but whoever hardens his heart will fall into calamity. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஓகே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த புக் ஆஃப் சீராக் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்த முதல் அத்தியாயத்திலேயே அதை பற்றி சொல்லுதுனாக்கா இறை அச்சத்தை பற்றி சொல்லுது. அப்போ இறை அச்சம் உள்ளத்திற்கு உவகையையும் மகிழ்ச்சியும் அக்களிப்பையும் கொடுக்குது. அதோட ஒருத்தருக்கு இறையச்சம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து அது நீண்ட ஆயுளையும் கொடுக்குது. இது ஒன்று இல்லைங்களா? அப்போ இறையச்சம் கொள்வோரின் முடிவு எப்படி இருக்குனாக்கா நலமாக இருக்குங்கிறது அந்த முதல் அத்தியாயத்தில். இறையச்சம் கொள்பவர்களுடைய இறப்பு நேரத்திலும் அவர்கள் ஆசீர் பெறுவர். இது ஒன்று. இதுக்கு மேலே இறையச்சம் வந்து ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இறையச்சம் வந்து ஞானத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, இறையச்சமே ஞானத்தின் நிறைவும் கூட. அப்போ இறையச்சம், அதாவது கடவுளிடம் நம்பிக்கை கொள்வோர்களிடம் இந்த ஞானமானது, இந்த விஸ்டமானது அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கும்போதே கொடுக்கப்படுகிறது. இப்போ எவ்வளோ கொடுத்து வச்சுங்களேன். அப்புறம் சீராக் புத்தகம் 34வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இந்த இறையச்சம் வந்து இறையச்சம் கொண்டுள்ளோர் உயிர் வாழ்வர். இறையச்சம் கொண்டுள்ளோர் உயிர் வாழ்வர். இந்த இறையச்சம் கொண்டுள்ளோர் எதற்கும் மஞ்சமோ தயங்கவோ மாட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குன்னா அவர்களை காப்பாற்றுகிறவர் மேல் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு பயமும் இருக்காது. அதாவது துன்ப நேரத்திலும் அவங்க வந்து அந்த அவள் வாழ்க்கை பகுதி ஒரு முட்புதராக இருந்தாலும் சரி, மேடு பள்ளமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இக்கட்டான சூழலில் மீறி அவங்க சந்தோஷமும் அமைதியும் கொண்டிருப்பார்கள். காரணம், அவர்கள் வந்து இறையச்சம் கொண்டுள்ளோர் பாதுகாப்பார். கடவுளின் வல்லமை மிக்க பாதுகாப்பான கரங்களில் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு வந்து எல்லா மனுஷர்களுக்குமே நம்ம வந்து அதாவது கடவுளிடம் அச்சம் கொள்ளும்போது நமக்கு என்னன்னு சொல்கிறோன்னா, அவர் பெரியவர், அவர் அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவர். அப்போ நம்ம எப்படி அவர்கிட்ட வேண்டணும்னு சொல்லும்போது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, அது ஒரு மரியாதை உள்ள ஒரு பயத்தோடு நம்ம இருக்கும்போது அவருடைய திட்டத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர் அணுகிறோம். அவர் பாவம் செய்ய பயப்படுவோம். இதையே நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறும். எப்போ? கடவுள் பயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது. ஓகேங்களா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, எப்போவுமே நம்ம கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு பிடிக்காததை நம்ம செய்யாமல் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக நம்மளை முழுவதுமாக கடவுளிடம் ஒப்படைப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச். மீதியை அடுத்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ.